வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமை தொடர்: உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படை தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படை தன்மை. சிலைமேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருள்: நிலைத்து நிற்கும். சிலைமேல் எழுத்து போல, நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செயப்பாட்டு வினைத்தொடர். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தாள் செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை என்பது தவறு. செம்மை என்பது பண்பு பெயர். சினைப்பெயர் கண் என்பது சரி. பண்பு பெயர் ஆண்டு என்பது தவறு. ஆண்டு என்பது காலப்பெயர். தொழிற்பெயர் ஆடுதல் என்பது சரி. ஆன்சர் ஏ மற்றும் சி பொருத்தமற்றது. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கேட்டு. கேள் என்பது வேர்ச்சொல், கேட்டு என்பது வினையெச்சம். தணிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குழறும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றத்தை செயற்கை நுண்ணறிவு கொண்டுவரப் போகிறது. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. ஆன்சர் பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இசைவு. அடுத்து பொருத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அடுத்து பொருத்துக. அரபு எண்கள் மற்றும் தமிழ் எண்கள். ஆன்சர் 4321. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனனுடையது. நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று 2ம் சரி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அடுத்து கூற்று 1. ஏறெழுபது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஆன்சர் கூற்று 2 மட்டும் சரி. ஏறெழுபது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று என்பது தவறு.
யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. அடுத்து பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடூ ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்திகள். அடுத்து பொறுத்துக. தத்துவ தரிசனம் வல்லிக்கண்ணன். பிடி சாம்பல் அறிஞர் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கி.வா. ஜெகநாதன். சரியான இணைகளை தேர்ந்தெடு. சரியான இணைகள் 1 மற்றும் 3. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். உவமை கவிஞர் சுரதா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசனின் நூல்கள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனைச் சொற்களை எழுதுக. புனிதமுற்று புத்தக சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளைத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் டி. அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதற்கான வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இதற்கான வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா. சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. தம்பி சங்கத்தமிழ் நூலைப் படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப் படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்க. கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் பி. ஆசிரியர் ஓணான் கிளி தேனீ தையல் பழம் மான். தேடு வினைமுற்றுச்சொல் தேடினார். அடுத்து பொறுத்துக. வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துக. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். நனந்தலை உலகம் எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலீர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்க. தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் தண்டலீர் பதம். தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் ப்ளஸ் பகம். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப் பெறும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்க்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஆன்சர் அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் இராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள். உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணைகள் சி மற்றும் டி. விசும்பு வானம், மதியம் நிலவு, துவரை பவளம், மறை தாமரை மலர். பொருத்தமான விடையை தருக. ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமயம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர்
பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி என அழைக்கப்படுகிறது. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பருதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி மாவட்டம். ஈ.வே.ராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையில் பெரியார் என்ற பட்டமும் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி என்ற இதழ் மூலம் விளக்கினார். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. தேங்க்யூ.